அனைவருக்கும் விநாயகர் சதுர்த்தி வாழ்த்துக்கள். நம்ம எல்லாரும் பருப்பு, தேங்காய் இதெல்லாம் வச்சு பூரண கொழுக்கட்டை பண்ணியிருப்போம். இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான பூரண கொழுக்கட்டை பார்க்க போகிறோம். அதுதான் நிலக்கடலை பூரண கொழுக்கட்டை. வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜாரில் அரை கப் வறுத்து தோல் நீக்கிய நிலக்கடலையும் அது கூடவே அரை கப் வெல்லம் மற்றும் ஒரு ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கணும். இதை தான் நம்ம கொழுக்கட்டைக்குள்ளே ஸ்டஃபிங்காக வைக்க போகிறோம். அடுத்ததாக கொழுக்கட்டைக்கு மாவு செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு பேனில் ஒரு கப் தண்ணி, 1 டீஸ்பூன் நெய், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்து தண்ணியை நல்லா கொதிக்க விடணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் அதில் அரை கப் அரிசி மாவு சேர்த்து நல்லா கிண்டணும். தண்ணி எல்லாம் உறிஞ்சி மாவு கெட்டியாக இருக்கும். அப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். அதுக்கப்புறம் அதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு அதை நல்லா பிசையணும். இப்போ நம்மளோட கொழுக்கட்டை மாவு ரெடி. இதில் சிறிய அளவு எடுத்து கிரீஸ் பண்ண மோதக் மோல்டில் உள்ள சுற்றி அழுத்தி நடுவில் ஸ்டஃபிங்க்கு கொஞ்சம் இடமிடணும். இப்போ நம்ம ஆல்ரெடி செஞ்சு வச்சுருந்த நிலக்கடலை ஸ்டஃபிங்கை உள்ளே வச்சு மறுபடியும் அரிசி மாவு வச்சு மூடணும். மோல்டை ஓப்பன் பண்ணி இந்த கொழுக்கட்டையை இப்போ நம்ம 10 நிமிஷம் வேக வைக்கணும். ஹெல்த்தியான சுவையான நிலக்கடலை பூரண கொழுக்கட்டை ரெடி ஆயிருச்சு. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை எங்கள் கூட பகிர்ந்துக்குங்க. மீண்டும் ஒரு புதிய ரெசிபியுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரெசிபிஸ் ஆன் கிளவுடின் விஜய பிரதீபா.